தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு முன் கடனுக்காக தந்தை சிறுநீரகத்தை விற்ற நிலையில் தற்போது தானும் விற்றிருப்பதாக சங்ககிரி நபர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். 7 மாதங்களுக்கு முன்பு சிறுநீரகத்தை விற்ற நாமக்கல் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்தவர் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். கந்துவட்டி கடனை கட்ட முடியாததால் உறவினரை பின்பற்றி தானும் தனது சிறுநீரகத்தை விற்பனை செய்ததாக அவர் பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக நலிவுற்ற தொழிலாளர்களை குறிவைத்து சிறுநீரகங்கள் பெறப்படுவதாக தொடர் செய்திகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஏற்கனவே தந்தையும் கடனுக்காக சிறுநீரகத்தை விற்ற நிலையில் தற்போது சங்ககிரியைச் சேர்ந்த நபர் அளித்த அந்த வாக்குமூல காட்சிகளை பார்க்கலாம். நான் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் நல்லா கொஞ்சம் சேர்ந்த கந்துவட்டியெல்லாம் வாங்கினால அது கட்ட முடியும். லோன் எடுத்து கட்டணும். 50,000 60,000 நம்ம ஒவ்வொரு லோன் ஒரு லோன் கட் ஆகி போச்சு. அதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அத்தை பிள்ளைகிட்ட போய் அக்காக்கா இதா மாதிரின்ட்டு அக்காக்கா எனக்கு காசு கொஞ்சம் வேணும்க்கா, அந்த மாதிரி நானும் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி வாடா போகலாம், எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்குது பண்ணிதான் அப்படின்னு நானே கேட்டு போயிட்டேன். இது நடந்து எவ்வளவு நாள் இருக்கும்? கார்த்திகை மாசம் 7 மாசம் இருக்கும். வந்த புரோக்கர் வந்தாங்களா? புரோக்கர் வந்தேன். 5 லட்ச ரூபான்னு சொல்லி 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அக்கௌண்ட்ல கொடுத்தாங்களா? கேஷா தான். கேஷா கொடுத்தாங்க. நீங்க எந்த ஊர்ல போய் ஆபரேஷன் பண்ணீங்க? திருச்சி காவேரி. அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர்னா ஒரு 100 பேர் இருக்கும். அவ்வளோ பேர் எல்லாம் இருக்கும். ஒரு 20-25 பேருக்குள்ள 25 பேருக்கு 4 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. 4 லட்ச ரூபா. எவ்வளவு கூட்டுன்னு சொல்லி பார்த்து 5 லட்ச ரூபா தராங்க. அப்ப 4 ரூபாய் ஏங்கன்னு கேட்டதுக்கு இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி 4 லட்ச ரூபா ஆட்சிக்கல்ல வந்து புரோக்கரெல்லாம் வந்தீங்க. யாரால் மூலியமா இத மாதிரி லட்சம் முன்னாங்க ஆமாங்க அப்படின்னு இந்த மாதிரி பணம் கொடுத்துக்கிறாங்க. சரி வாங்கிட்டா அவங்கள கார் வச்சு கூட்டு வந்து வீட்டுல உடம்பு நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? வேலை வீட்டுக்கு போறீங்களா? வேலைக்கு போறேங்க. ஏதோ ஒரு இதுக்காக வழி எடுத்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வீட்டுல இருந்து. என்ன வேலைக்கு போறீங்க? கட்டட தொழிலுக்கு தாங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? 3ங்க. மனைவி இருக்காங்களா? இருக்கிறாங்க. பிள்ளைங்களா? சின்ன பிள்ளைங்களா? ஆமாங்க, சின்ன பிள்ளைங்க. பெரிய பாப்பாவுக்கு வந்து ஒரு 12 வயசு ஆகுதுங்க. சின்ன பாப்பாவுக்கு ஒரு 10 வயசு, பையனுக்கு ஒரு 9 வயசு. எங்க குடும்பம் அப்பா வந்து 25 வருஷத்துக்கு முன்னே பண்ணிருப்பாருங்க அப்பா. நான் வந்து எங்க பையன் நாட்டு இருக்கும் போதே அப்ப வந்து தறிப்பட்டல வந்து இத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுத்திருக்கிறாரு. சரி அப்பாவே எடுத்திருக்கிறாருல நம்மளுக்கு என்ன, நாமளும் நம்ம கடனுக்காக தானே எடுத்திருக்கிறோம் அப்படின்ட்டு. கந்துவட்டி கடன் பிரச்சனைக்காக தானும் தனது சிறுநீரகத்தை விற்பனை செய்திருப்பதாக சங்ககிரியைச் சேர்ந்த நபர் அளித்த வாக்குமூலத்தை பார்த்தோம்.